வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நான் சொல்ற விஷயங்கள் வந்து கொஞ்சம் கோவப்படுத்தினாலும், இல்ல கவர்மெண்ட்ட எதிர்த்து பேசுறோம், இல்ல அ இவ்ளோ நல்லது செஞ்சுட்ருக்காங்க, நீங்க பாட்டுக்கு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்கலாம். பட் கேட்காமலே இருக்கிறதுக்கும் எனக்கு மனசு வரல. அதாவது இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆயிட்டுருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா இந்தியால அ நெறைய அ என்ன சொல்றது, லட்சக்கணக்குல சஃபர் ஆயிட்டுருக்காங்க. ஆ இதில என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து கடைசி பிளேஸ்ல இருந்தோம். 8வது இடத்துக்கு வந்தோம், 7வது இடத்துக்கு வந்தோம், 6வது இடத்துக்கு வந்தோம், 3வது இடத்துக்கு வந்தோம். இப்ப 2வது இடத்துல நிக்கிறோம். ஸோ எப்போ 1வது இடத்துக்கு வருவோம்னு தெரியல. அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாம நம்ம வந்து ஈவன் தோ லாக்டவுன், லாக்டவுன், லாக்டவுன் போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படியும் வந்து நம்ம 2ண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? லாக்டவுன் போட்டிருக்கோம். எங்களால முடிஞ்சத நாங்க பண்ணியிருக்கோம். அப்பயும் நீங்க தானே வெளில போறீங்க அப்படின்னு மக்கள் மேல பழிய திணிக்கிறாங்க. ஸோ மக்கள் எதுக்காக வெளிய போறாங்க? ஒரு காய்கறி வேணும். பல நாளைக்கு வந்து வெறும் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. அதனால கண்டிப்பா அத்தியாவசியமான பொருட்கள வாங்குறதுக்கு வெளில போய் தான் ஆகணுன்ற நெலைமையில போறாங்க. ஸோ ஒரு காய்கறி வாங்க போற இடத்துல அஃபெக்ட் ஆவுறாங்கன்னா, அது கூட பார்க்கறதுக்கு அ அரசாங்கம் இல்லையா? என்னென்னமோ டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு, சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த மாரி நெறைய டிபார்ட்மெண்ட்டா இருக்கு. ஆனா அத்தன டிபார்ட்மெண்ட்டும் தூங்கிட்டு இருக்கா என்னன்னு தெரியலங்க. இப்படி ஒரு ஒரு பக்கம் ஒவ்வொரு குறைகள் இருந்தாலும், இப்ப கொரோனா அஃபெக்ட் ஆகி ஒரு பெர்சன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்கன்னா, இப்போ மோஸ்ட்டா வந்து நீங்க வீட்லயே செல்ஃப் குவாரன்டைன் பண்ணிக்கோங்கன்னு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அதாவது 29 நாட்களுக்கு வீட்லயே நீங்க வந்து தனிமைப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வீட்ல வசதி இருக்கு. 2 ரூம், 3 ரூமுக்கு மேல இருக்கு அப்படின்னா, அவங்க அவங்கள தனிமைப்படுத்திக்கிறதுக்கு வசதியா இருக்குங்க. ஆனா பாமர மக்கள் வந்து எல்லார் வீட்லயும் வந்து 2 டாய்லெட், 3 டாய்லெட்லாம் கிடையாது. ஒருத்தர் யூஸ் பண்ற டாய்லெட் தான் இன்னொருத்தரும் யூஸ் பண்ணி ஆகணுன்ற ஒரு நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கையில, கொரோனா பாதிக்கப்பட்டவங்க பாத்ரூம் யூஸ் பண்றாங்கன்னா, அந்த பாத்ரூம்லேருந்து பரவுறதுக்கும் பல வகையில வழிகள் இருக்குன்னு சொல்ற அதே அரசாங்கம், ஒரு வீட்ல 2 டாய்லெட் இருக்கான்னு கூட பார்க்காம, அந்த வீட்ல வசதிகள் இருக்குமா? இல்லையா? அப்படின்றத கூட கேட்காம, நீங்க பாட்டுக்கு வீட்லயே செல்ஃப் குவாரன்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்துங்கள மட்டும் 29 நாளைக்கு எழுதி குடுத்து அனுப்பிடுறீங்க. அந்த 29 நாளுக்கு வீட்ல அவங்களுக்கு தனிமைப்படுத்திக்கிறதுக்கு ரூம் இருக்கா? இல்ல அவங்களால சேஃபா இருக்க முடியுமா? அவங்களால மத்தவங்களுக்கு யாருக்கும் பரவாதா? இந்த மாரி எந்த விஷயத்தையுமே கன்சிடர் பண்ணாம, நீங்க பாட்டுக்கு வீட்ல குவாரன்டைன் பண்ணிக்கோங்கன்னு அனுப்புறீங்களே! அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் எதுக்கு இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து சீரியஸா இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இடம் இல்லன்னு சொல்றீங்க. ஏன் இடம் இல்லாம போகுது? அதான் கொரோனா வந்த புதுசுலயே வந்து நாங்க இருக்கிற ட்ரெயின் எல்லாம் வந்து நாங்க கொரோனா வார்டா மாத்திட்டோம். அப்படியெல்லாம் நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அப்ப அந்த அந்த செலவுகள்லாம் எங்க போச்சு? ஒரு ஒரு மாஸ்க் சரியா குடுக்க மாட்டேன்றீங்க. செல்ஃப் குவாரன்டைன் பண்ணி வீட்ல இருங்கன்னு சொன்னா மட்டும் போதாது. அதுக்கான பாதுகாப்புக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் இல்லையா? முதல் கொஞ்ச நாள் வந்து அதாவது 10 பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்ன உடனே முதல் லாக்டவுன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாங்க. எதுவுமே ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 144 போட்டிருந்தாங்க. ஆனா இப்ப லட்சக்கணக்குல மக்கள் வந்து சஃபர் ஆயிட்டு இருக்காங்க. சில தளர்வுகளோடு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. அந்த தளர்வுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆ டாஸ்மாக்குக்கு லட்சக்கணக்கு பேர் போலாம். ஆனா கல்யாணத்துக்கோ, இல்ல டெத்துக்கோ வந்து 10 பேர், 20 பேருக்கு மேல போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு பக்கம் கொரோனா, ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் அ மக்கள் வந்து காசு பணத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொரு பக்கமும் போயிட்டு இருக்கும்போது, நிஜமாவே இந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு? தமிழக அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குன்றது எங்களுக்கு தெரியலங்க. இப்படியெல்லாம் நாங்க பேசினோம்னா, நீங்க என்ன எதிர்க்கட்சியா? அ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்க தான் பல பேர் இருக்காங்க. நாங்க எந்த கட்சியிலயுமே இல்லங்க. நாங்க கேட்குற ஒரே ஒரு விஷயம், நாங்களும் ஒரு மக்கள், பாமர மக்கள். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் சிலதாவது எங்களுக்கு கிடைக்கணும். அதாவது எங்களுக்கு காசு வேணும், பணம் வேணும் அதெல்லாம் நாங்க கேட்கலங்க. எங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறை செய்யுங்க. முதல்ல ஒரு ஃபியூ டேஸ்க்கு வந்து ஊர்ல கிருமி நாசினி எல்லாம் தெளிச்சாங்க. ஆனா, இப்ப அதெல்லாம் எதுவுமே கண்ல படுறதில்ல. ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் நாங்க எங்க ஊர்ல இருக்கிற பிரைமரி ஹாஸ்பிட்டலுக்கு போனா கூட, அங்க கூட அந்த கிருமி நாசினி தெளிக்கிற மாரி எங்களுக்கு தெரியலங்க. ஏதோ சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு போயிடுறாங்களே தவிர, மத்தபடி வேற எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுமே எடுத்த மாரி தெரியல. ஸோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்தியா முதல் இடத்துக்கு வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் நெறைய இருக்கு அப்படின்றது நாங்க சொல்றோம். ஸோ மக்களே பாருங்க. நீங்க இனிமேயும் கவர்மெண்ட்ட நம்பிக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட, நீங்க உங்கள சேஃபா புரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இருக்கிறத வச்சு புரொடெக்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ தன் கையே தனக்கு உதவின்ற மாதிரி தான் நம்மளோட நிலைமைகள் இருக்குது. ஸோ உங்களை நீங்களே டேக் கேர் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் எதுவுமே கவனிக்க மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க அப்படிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் உண்மையாகவே கவர்மெண்ட்டில் ஹெல்த் செக்டாரில் இருக்கிறவங்க நிறைய பேர் கரெக்டாக அவங்க ஒர்க்கை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்கள கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் யார் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல, எங்கேயோ ஒரு இடத்துல அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இல்லை அவங்கள ரிசைன் பண்ண வைக்கிறது, இல்லை அவங்க செய்கிற வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டீமோடு வெளியே போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரியுமா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியல. இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு பெரிய கேள்விக்குறி. உண்மையாகவே மக்களை காப்பாற்றணும் அப்படின்னும் போது ஏன் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு யாரையும் கொண்டு போக விட மாட்டேங்கிறாங்க, வேக்சின் கண்டுபிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒரு வேக்சின் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் வேக்சின் கண்டுபிடிச்சா செகண்ட் ஃபேஸ்க்கு ஏன் ஃபண்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் கண்டுபிடிச்சவங்கள வெளியே அந்த டீமை ரிசைன் பண்ண வைக்கிறாங்க, இல்லைனா டோட்டலாக அப்ஸ்ட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க, அப்படி இல்லைனா வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்களே வெறுத்து போகிற அளவுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னடா இவ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா சொல்கிறேன், ஒரு 3 விஷயம் சொல்கிறேன். நம்மளோட ஹெல்த் செக்ரட்டரியாக ஒருத்தங்க இருந்தாங்க இல்லையா, பீலா ராஜேஷ், அவங்க எக்ஸலண்ட்டாக டேட்டாஸ் கொடுப்பாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அவங்க எப்பவுமே நெகட்டிவை ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நெகட்டிவ் சொல்லுவாங்க. எனக்கு அது அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பீப்புள்ஸை பேனிக் ஆக விட மாட்டாங்க, கரெக்டாக சொல்லிடுவாங்க இப்படி இப்படி அப்படி சொல்லிட்டு ஒரு 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 பாசிட்டிவாக சொல்லுவாங்க. ஸோ அவங்கள டக்குன்னு மாற்றிட்டாங்க, அவங்கள ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்து எடுத்துட்டாங்க. ஏன்னு யாரும் இது வரைக்கும் கேள்வி கேட்கல, யாரும் எதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டேட்டில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் வேக்சின் கண்டுபிடிச்சாங்க ஒரு டீம். ஓகேங்களா, ஒரு பெரிய டீம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஃபண்ட் இருக்காமல் போகுது அது எனக்கு தெரியவே இல்லை, கேட்டால் யாரும் எதுவும் ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ தேர்டு, இப்போ ரீசெண்டாக மண்டே கங்க் அப்படின்றவங்க டிரான்ஸ்லேஷன் ஹெல்த் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படின்ற ஒரு அதான் THSTI, இது நீங்கள் போய் பாருங்கள். அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் இவங்க ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்களோட டீமை இவங்களும் இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. ஏன் ரிசைன் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. ஏன் இப்படி வேக்சின் கண்டுபிடிக்கிறவங்க இல்லை கொரோனாக்கு எதனா ஒரு ரிசல்ட் எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னா ஏன் இவங்கெல்லாம் மாறுறாங்க அப்படின்னா தெரியவே இல்லை. ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. தயவு செஞ்சு உங்கள் யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு கேள்வி, என்னோட பெரிய கேள்வி கேரளாவில் எல்லாருக்குமே க்யூர் ஆச்சுங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும் இருக்குது. ஆனால் இருக்கு அப்படின்னா ரொம்ப லைட்டாக இருக்குது. அவங்க சித்தா அதாவது நேச்சுரலாக போனாங்க. ஓகேங்களா, ஆனால் அவங்கக்கிட்ட ஏன் நம்ம கேட்டுக்கக்கூடாது, அவங்கக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ற விஷயத்த கேட்டு நம்ம எடுத்துருக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரியில் ஒரு ஸ்டேட் 0க்கு போச்சு அப்படின்னா அது கேரளா மட்டும்தான். அவங்கக்கிட்டேயும் நம்மளோட மினிஸ்டர்ஸ் யார், நம்ம மினிஸ்டர்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ப்ரெஷரும் கொடுத்து எல்லாரையும் க்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டில் இல்லை. ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க நம்மக்கிட்டே சைனாக்கு அப்புறம் இந்தியா பாப்புலர் அதிகமாக இருக்குது. ஸோ சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்குறிக்கெலாம் பதில் யாருன்னா உங்கள் மூலியமாக இல்லை வேறு யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உலகளவில் இந்தியா 2வது இடம், தமிழ்நாடு 2வது இடம் சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஸோ கொரோனாவில் தான் நம்ம இந்தியாவும் தமிழ்நாடும் 2வது இடத்துல இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் என்ன சொல்லிட்டு இருந்தோம், வி ஆர் சேஃப், நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம், நமக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுலேயே 2வது இடத்துக்கு 1வது இடத்துக்கு ரொம்ப தூரம் இல்லை, அடுத்து நம்ம தான். ஸோ அதை தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எப்படி இனிமேலாச்சும் தடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். தடுத்திருக்கலாம் அப்படின்னு பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா அரசு, மக்கள் எல்லாரும் மேலேயும் தான் குற்றம் சொல்லணும். இவங்க கரெக்டாக லாக்டவுன் மட்டும் போடாமல், லாக்டவுன் மட்டும் போட்டுட்டு அடுத்து ஒரு 30 டேஸ்க்கு அப்புறம் திரும்பி ஒரு லாக்டவுன், அந்த ரிலாக்ஸேஷனான டைமில் தான் ஹையாகி ஸ்ப்ரெட் ஆனது. ஸோ சைனா மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, டியூரிங் லாக்டவுன் கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்தது. என்ன பண்ணாங்க அப்படின்னா, கலர் கார்டெலாம் கொடுத்து யாரெல்லாம் வெளியே வரணும், யார் வெளியே வரக்கூடாது, எந்த டைமில் யார் வெளியே வரக்கூடாது. அதே மாதிரி என்னென்னா இவங்கள கவர்மெண்ட் ஆள் எடுத்து அவங்களுக்கு கரெக்டாக சேஃப்டி கார்ட்ஸ்லாம் கொடுத்து அவங்களுக்கு தேவையானது ஹோம் டெலிவரி பண்ண வச்சாங்க. ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி அடித்ததுனால அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க,
ஹோமில் இருங்க, சேஃப்டியாக இருங்க, வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னா எப்படி அவங்க உயிர் வாழ்வாங்க? ஸோ அவங்க ஒரு பிளான் பண்ணி அடிக்கலைன்னே சொல்லலாம். ஸோ அது ஒரு அவங்க இது பண்ணல, இது பண்ணல, அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இனிமேல்னாச்சும் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன தடுக்க போகிறோம் அப்படின்னு தான் யோசிக்கணும் ஒழிய, பண்ணியிருக்கலாம் எனிவே ஓகே. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு 2-3 விஷயம் இருக்குங்க. அகைன் நான் சொல்ல வர்றது, குழந்தைங்கள வெளியே அனுப்பாதீங்க. 50 வயசு 60 வயசு ஆனவங்கள வெளியே போகாதீங்க. யங்ஸ்டர்ஸ் யாரும் ஆல்ரெடி ஆஸ்துமா, சுகரு, பிபி அது மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு வெளியே போகாதீங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, வெளியே போயிட்டு வந்தால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள். வெளியே போனால் முகக்கவசம் போட்டு போங்க. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இனிமேலாச்சும் கைண்ட் ரிக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரே ஒருத்தவங்கனாச்சும் சேஞ்ச் ஆனால் ஓகே தான். ஏன்னா அட்லீஸ்ட் இன்னும் நிறைய பேர் என்னால் பார்க்க முடியுது, மாஸ்க் இல்லாமல் வெளியே போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதோட பாதிப்பு வந்து தெரிஞ்சுட்டு தான் அப்படி பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியல. ஸோ தயவு செஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்கள். தென் விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் எடுங்க. ஸோ என்னென்னா, இப்போது கொரோனா பாதித்தவங்க வந்து ஹோம் குவாரண்டைன் பண்ண வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்படுறேன் நான். சில இடத்துல அது மாதிரி நடக்குது. எங்கள் ஏரியாலலாம் அப்படி இல்லை. கொரோனா சிம்டம்ஸ் வந்ததுனாவே காலேஜு, ஸோ அது மாதிரி இடத்துல ஃபுல்லாக தங்க வச்சு டாக்டர் வந்து விசிட் பண்ணுறாங்க. நான் இன்றைக்கி காலைல கூட கால் பண்ணி கேட்டேன். என்னோடய ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. காலேஜு தென் ஸ்கூல் ஹாஸ்டல்ஸு, ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் கொண்டு போய் பார்த்துட்ருக்காங்க. இஃப் அப்படி கொரோனா இருக்கவங்கள வந்து ஹோம் குவாரண்டைனில் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நமக்கு தெரிஞ்சதை பண்ணலாம். கவர்மெண்ட்டுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டடாக யார்கிட்ட கொண்டு போக முடியுமோ கொண்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறது, கொரோனா பாதிப்பு லிஸ்ட்டில் இந்தியா 2வது இடத்துல இருக்குது. நியூஸில் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் உண்மையாக பொய்யான்னு கூட தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து ரெக்கவரி ஆகிட்டு வந்துட்டுருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் ரெக்கவரி லிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குன்னு சொன்னாலும் பாதிப்போட லிஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குன்றது தான் என்னோட கருத்து. பாதிப்பு அதிகமாகி தான் இப்போ பாருங்கள் இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. ஒரு நபர் கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் தனிமைப்படுத்துறது வந்து ஹாஸ்பிட்டல் அதுமாரி இடத்துல வந்து தனிமைப்படுத்த பிரச்சனை கிடையாது. அதே அவங்க வீட்டில் வச்சு தனிமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, அது எந்த விதத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுன்றது ரொம்ப கடினமான டாஸ்க்கு. இந்த ஒப்பீனியன் நான் ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர், அவங்க ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலில் வந்து வேலை பார்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு. இந்த கொரோனா அஃபெக்ட் ஆன நபரை வந்து ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் அவங்க வீட்டில் தனிமைப்படுத்தி அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்கள வீட்டில் தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இப்போ கொரோனா அஃபெக்ட் ஆகிருக்கு. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வேறு இடத்துக்கு அனுப்பணுனாலும் இப்போ இருக்க லாக்டவுன் பீரியடில் அவங்களால அனுப்ப முடியாது. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் அவங்க கூட தான் இருக்க வேண்டிய கட்டாயம். ஸோ கவர்மெண்ட் வந்து வீட்டிலேயே வந்து அவங்கள தனிமைப்படுத்தி ட்ரீட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு பயனுள்ளதாக இல்லைன்றது என்னோடய கருத்து. நம்ம வந்து கவர்மெண்ட்டையும் வந்து அதிகமாக வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கவும் முடியாது. அதனால் மக்களே, நீங்களே உங்களை கொரோனா அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட் அதிகாரிகள் அவங்களோட கடமையை கரெக்டாக செய்யும்போது கவர்மெண்ட் வந்து அவங்கள தயவுசெய்து அவங்கள வேறு பிரிவுக்கு மாற்றாதீங்க. அதுமாரி எதுவும் தயவுசெய்து செய்யாமல் இருங்க. அப்போ தான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் மக்களை போய் சேரும். வீட்டிலே இருங்கள், பத்திரமாக இருங்கள் அப்படின்லாம் இப்போ சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அத்தியாவசிய தேவைகளுக்கும் நமக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு வருமானம் வரும். ஸோ நம்ம வெளில போய் தான் ஆகணும். ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரம் மருந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த கொரோனா பிரிவிலேருந்து நம்ம எல்லாம் மீள முடியும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் பிரிவில் பதிவு செய்யுங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் அழுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம மற்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.